வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வெந்தயத்தை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்து விட்டு வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்லாங்க. முளை கட்டிய வெந்தயத்தை சேலட்டுகளில் சேர்த்தும் சாப்பிட்லாம். வெந்தயம் குளிர்ச்சி தன்மை கொண்டிருக்கு அப்படின்றதால இந்த கோடை காலங்களில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி செய்து உடல் நலத்தை பாதுகாக்கும். வெந்தயம் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளையும் கூடுதலாக நமக்கு அளித்து கொண்டு தான் இருக்கும். ஸோ வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. வெந்தயம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரை நோய் அளவு திடீரென உயர்வதை தடுக்குது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகரிச்சிடும். ஆனால் கார்போஹைட்ரேட்லாம் உறிஞ்சாம வளமான அளவுள்ள நார் சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால தான் இது நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வைக்குது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீரிழிவு பிரச்சனை இல்லை, இப்போ நாம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும் காலங்களில் ஃபியூச்சரில் உங்களுக்கு பிளட்ல சுகரோட லெவலாம் இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே அதிக நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக மலச்சிக்கல் தான் இருக்கும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதிக நார் சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால குடல் இயக்கத்தை சீராக்கி அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. இதனால அந்த மலக்குடல்களில் தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். குறிப்பாக அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மையெல்லாம் நமக்கு ஏற்படாது நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா. அதுக்கான காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம். அது என்ன பண்ணணும்னா இரைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் புண்களை குறைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிட்டு வயிறு குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பலம் பெற வைக்கிறது வெந்தயம் தாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை, ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் இதெல்லாம் விடுபட்டு இதயத்தை பராமரிக்கணும்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதயம் நலம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் ரெண்டு பிரச்சனை தான். ரத்த அழுத்தம் ஒன்று, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஸோ ரத்த அழுத்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக நமக்கு இதயத்துக்கு போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதை தடுக்கக்கூடிய நிகழ்வு தான் பிபி, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் நம்ம சொல்லுவோம். அதே போல் அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காதுங்க. இதனால இதய தமனிகளில் கொழுப்பு படிவு நமக்கு ஏற்படுவதால் ரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படதான் செய்யும். அப்போ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதே ரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள்லாம் படியாமல் பாதுகாத்து கொண்டு இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்பான HDL கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பாக இருக்கக்கூடிய LDL கொழுப்பை குறைச்சி ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. நம்முடைய உடல் உறுதியாக இருக்கணும்னா எலும்புகளை வலிமை பெற வைக்கணும் இல்லையா? அப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் விடுபட்டு உடல் எலும்புகளை இரும்பு போல பராமரிக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் வளமான அளவில் இருக்குங்க. வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஓரளவு நிறைந்திருக்கிறதால எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மூட்டு வலி அல்லது வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெந்தயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாங்க, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக செயல்பட்டு அந்த மூட்டு வலி, வாதம் தொடர்பான கீழ்வாதம், முடக்குவாதம் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா அந்த எலும்பு நமக்கு ஒட்டுமொத்தமாகவே அந்த போன் சிஸ்டம், எலும்பு மண்டலமே நமக்கு வலுவாக ஆகிடும். அப்போ நமக்கு குறிப்பாக 50-60 வயதுகளில் ஏற்படக்கூடிய வயதானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க
இருக்கிறவங்க எல்லாருமே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எந்த உணவுகள் இருக்குன்னு தேடுவாங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் குறைக்கும். இப்போ பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் குறைக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. பட்னி கிடந்தெல்லாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது செரிமான மண்டலத்தையே பாதிக்கும், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படுத்தலாம். இப்போ நீங்கள் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துது. அதுக்கு காரணம் வெந்தயத்தில் நார் சத்து போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஸோ இந்த நார் சத்து பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு சீராக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரைந்து உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் தொப்பை தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இன்னும் வெயிட் அதிகமாகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராசஸுமே வெந்தயம் உங்களுக்கு தடுத்துரும். ஏன்னா வெந்தயம் நார் சத்து கொண்டிருக்கிறதால அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிறதால நீங்கள் வேற எந்த உணவுமே எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதுடன் சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையுமே குறைக்கிறதாக ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு உருவாக முன்னாடி தடுக்கப்படும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து சிறுநீரக செதில்கள் சேதமடையாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் சிறுநீர் வழியாக தான் நமக்கு வெளியேறும். ஸோ அப்படிப்பட்ட அந்த சிறுநீர் வழியாக கழிவுகள் முறையான வெளியேற்றப்படுவதற்கும் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடந்து உடல் சமநிலை பாதுகாக்கப்படுவதற்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடி தடுக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாயிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை வந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கிருமி நாசினி பண்புகள் தான். அதுதான் சரும நலத்திற்கு மிகவும் நல்லது. ஏன்னா எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே வரவிடாமல் முன்னாடி தடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முகப்பொரு இருக்கு அப்படின்னா வெந்தயத்தூளை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஃபேஸ் பேக் மாதிரி முகத்தில் தடவும் போது முகப்பொருட்கள் உங்களுக்கு வந்து குறையும். முதுமையான தடுப்பு உங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை வந்து உங்களுக்கு வெந்தயம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தீ புண்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த தீ காயங்கள் அல்லது வீக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வெந்தயத்தை பொடி மாதிரி வந்து பூசுவது விரைவான நிவாரணம் பெறுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுருக்கமாக சொல்லணும்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை அகற்றி முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் ஏற்படாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வெந்தயம் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்குங்க. கூந்தல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே வெந்தயம் வந்து ஒரு தலை சிறந்த மருந்தாக தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா வெந்தயத்தை வந்து நீங்கள் அரைத்து தலையில தேய்த்து குளிப்பதன் மூலமாக பொடுகு முழுமையாக உங்களுக்கு நீங்கும். முடி உதுதல் இருக்கு அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் இருக்குங்க இல்லையா, அந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ் எல்லாமே வேர்க்கால்களை முடியினுடைய வேர்க்கால்களை வழிபடுத்தி முடி வளர்ச்சியை உங்களுக்கு வந்து தூண்டுது. இப்போ நரைமுடி இருக்கு அப்படின்னா அந்த இளநரை, பித்தநரை இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, கூந்தலுக்கு பளபளப்பு கொடுக்கறதுக்குமே வெந்தயம் வந்து பயன்படும். அப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வந்து வெந்தயம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முடி ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் உங்களுக்கு முடி கொட்டுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, முடி உதிர்றது, இது மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ உடல் நலத்தை தாண்டி உங்களுக்கு அந்த அழகு தொடர்பான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்குமே வெந்தயம் உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.